ஆமா. சிற்றம்பலம். மண்ணுலகத்தினில் பிறவி மாசற எண்ணியவர்களெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதலுடையதோர் களிற்று மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் காஞ்சி புராணத்துல இன்றைக்கு கால பிரமாணம் என்ற பாடலாம் படிக்க போறோம். என்று வாசிங்க. நிமிஷம் கால பிரமாணம். நிமிஷம் 15 கொண்டது ஒரு காஷ்டை, காஷ்டை 30 கொண்டது ஒரு கலை, கலை 30 கொண்டது ஒரு முகூர்த்தம், முகூர்த்தம் என்பது 2 நாளிகை, முகூர்த்தம் 30 கொண்டது பகலும் இரவும் கூடிய ஒரு நாள், நாள் 15 கொண்டது ஒரு வருஷம், பசம் 2 கொண்டது ஒரு மாசம், மாசம் 6 கொண்டது அயனம், அயனம் 2 கொண்டது ஒரு வருஷம். மக்கள் வருஷம் ஒன்று தேவர்களுக்கு ஒரு நாளா, எங்களுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களுக்கு உத்தராநாயக பாலிலும் தட்சநாயம் ராத்திரியுமாக இருக்கும். மனுஷ வருஷம் 360 கொண்டது, தேவர்களுக்கு ஒரு வருஷமா. தேவ வருஷம் 12,000 கொண்டது ஒரு சதுர யுகமா. யுகம் கிருதாயுதம் அதை விடுவோம். இப்படி சதுர்யுகம் 1000 திரும்பினால் பிரம்மாவுக்கு ஒரு பகலாகும், பின்னும் 1000 திரும்பினால் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி ஆகும். ஆகவே 2000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு நாள் எனப்படும். இந்த நாள் 30 கொண்டது ஒரு மாசம், இந்த மாசம் 12 கொண்டது ஒரு வருஷம், இந்த வருஷம் 100 ஆனால் பிரம்மாவுக்கு ஆயுசு முடியும். இயல்புடைய பிரமாக்கள் எண்ணில்லாதவர்கள் பிறந்து, அப்ப பிரம்மாக்கள் கணக்கு இருக்கு. பிரம்மாவினுடைய ஆயுசு பரம் என பெயர் வரும். அதில் பாதியாகிய 50 வருஷம் பரார்த்தம் என்று சொல்லப்படும், பரார்த்தம் என்று சொல்லப்படும். பிரம்மாவினுடைய பகலாகிய 1000 சதுர்யுகத்தில் 14 மனுக்கள் அதிகாரம் பண்ணுவார்கள். அவர்கள் பெயர் சுவாயம்புவர், சுவாரோசிசர், சௌத்தமர், தாமசர், ரைவதர், சதாசிவர், வைவஸ்வதர், சூரிய சாவர்ணி, சர்வாணி என்று கேள்விப்பட்டிருக்கணும். சூரிய சாவர்ணி, தட்ச சாவர்ணி, பிரம்ம சாவர்ணி, தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, ரேச்சியர், பாவியர் என்பவர்களாம். ஒவ்வொரு மனுவந்தருக்கும் 71 சதுர்யுகமாகும். 71 சதுர்யுகம் தேவமானத்தினால் 8 தேவமானத்தினாலே 8,55,000 வருஷங்களாகும். மனுஷமானத்தினாலே 52,000 என்று 8,52,000 வருஷங்கள், 50,02,000 வருஷங்கள் ஆகும். மனுஷமானத்தினாலே 30,67,00,000 சதுரயுகமாக 14 மனுவந்தரத்துக்கும் 994 சதுரயுகமாகும். பிரம்மாவின் பகலிலே மிஞ்சிய சதுரயுகம் 6. இவ்வாறு 16 மனுவந்தர்களாலும் பிரம்மாவுக்கு ஒரு பகலாம். இதன் முடிவிலே தினப்பிரளயம் உண்டாகும். அப்பொழுது பிரம்மா பகலளவினதாகிய ராத்திரியிலே யோக நித்திரை செய்வார். இப்படி 1000 யுக அளவை உடைய ராத்திரி கடந்த பின்பு பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஒரு கற்பம் எனப்படும். கற்பமாவது சிருஷ்டி முதற் பிரளயம் இறுதியாகிய காலம். ஒரு கற்பத்துக்கு மனுஷ வருஷம் 432 கோடி. வாசிக்கிறோம், நான் வாசிக்கட்டும். அந்த கீறு வரையும் வாசிங்க. பிரம்மாவினுடைய ஒரு பகலிலே 14 கிந்திரர்கள், இந்திரர்கள் இறப்பார்கள். பிரம்மாவினுடைய ஒரு பகலிலே 14 இந்திரர்கள் இறப்பார்கள். ஒரு மாசத்திலே 420 இந்திரர்கள் இறப்பார்கள். ஒரு வருஷத்திலே 5040 இந்திரர்கள் இறப்பார்கள்.
ம். பிரம்மாவுடைய ஆயுளவையிலேயே 5 லட்சத்து 5 லட்சத்து 5,40,000 இந்திரர்கள் இறப்பார்கள். தற்காலத்தில் இருக்கின்ற பிரம்மாவுக்கு முதற் பாரார்த்தமாகிய 50 வயசும் சென்றன. ம். இப்போது நடப்பது 2ஆம் பரார்த்தத்தில் முதல் வருஷத்து முதல் மாசத்து முதற் தினம். ம். இது சுவேதவராக கற்பம் எனப்படும். பிரளய காலத்தில் மூழ்கியிருந்த பூமியை விஷ்ணு வெள்ளைப்பன்றி உருவை கொண்டு மேலே எடுத்த கற்பமாதலில் சுவேதராக கற்பம் எனப்படும். சுவேதவராக கற்பம் எனப்பட்டது. கற்போத சாய் அது என்று அது என்னன்னா ஒரு பூமி ஊழி காலத்துல பூமி எல்லாம் அழிந்து போக இல்ல 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 அரக்கன் கொண்டு ஒளிச்சு வச்சுட்டான் பூமிய கடலுக்குள்ள. ஓ அதுதான் இவர் வெள்ளப்பன்றி எடுத்து நிமித்தி வச்சவர். அது அந்த ஊழிக்காலம் கொம்பால கடல் முன் பல்லால தூக்கி வச்சு கொண்டிருந்தவர் ஊழி காலத்திலையும் அப்படி நடந்துதான் சொல்லுதேண்டி கதை இருக்கு. மூழ்கியிருந்த பூமியை விஷ்ணு வெள்ளைப்பன்று உருவம் கொண்டு மேலே எடுத்து கற்பமாதலில் சுவேதவராக கற்பம் எனப்பட்டது. இத்தினத்திலே சுவாயம்புவமாது சுவாயம்புவ மெனு மெனு அந்த 14 மனுக்களில சுவாரோகி மனு ஔத்தம மனு மனு ரைத மனு சதாத் மனு என்னும் என்னும் 6 மனுக்கள் இறந்து போனார்கள். இப்பொழுது 7ஆம் மனுவாகிய வைவஸ்த மனுவினுடைய காலம் நடக்கிறது. இவருடைய காலத்திலே 27 சதுர்யுகங்கள் சென்றன. இப்பொழுது 28ஆம் சதுர்யுகத்து கலியுகம் நடக்கின்றது. புண்ணிய கோடி சம்படலம் கொச்சடை அந்தணிர்து மலரோடை சூழ்ந்த மெச்சத்திய மாவிரதலமேன்மை சொற்றாம் கச்சிப்பதியிற் கவர் புண்ணிய கோடி மேன்மை நச்சி புகழ்கின்றனம் நான் நன்கு மதித்து கேண்மின். சிவந்த சடையினுடைய அந்தணர்களே, தேன் மருவிய மலர்களை கொண்ட நிலை சூழ்ந்த சத்திய விரத தலத்தினது உயர்வை கூறினோம். இனி காஞ்சியில் உள்ளதை கவர்கின்ற புண்ணிய கோடியின் மேன்மையை விரும்பிச் சொல்கின்றன. நன்றாக பொருட்படுத்தி கேண்மின். சைவம் விட்டிட்ட சடை சைவ வேடத்தது. இறைவன் புகழை பராமுகமாக கேட்டல் பாதகமா. வலை வீசிய திருவிளையாடல் காண்க. இது என்ன சொல்லுதோ? சைவம் விட்டுட்ட சடை சைவ வேடத்தது. இறைவன் புகழை யாரும் சொல்லி கொண்டிருந்தால் அத பாராமுகமாக கேட்டல் பாதகமா. அதுக்குதான் இந்த வலை வீசின திருவிளையாடல் சொல்லுது. என்ன வலை வீசின திருவிளையாடல் யாருக்கு ஞாபகம் இருக்குது? இவர் சுறாமீனா மாறி வந்து வலை வீசி அதுதான் அதேன் அது நடந்தது அந்த கதை. ஏன் உமாதேவி வந்து அந்த சிவபெருமான் வேதங்கள் சொல்லி கொண்டிருக்க ஆகமம் சொல்லி கொண்டிருக்க உமாதேவியார் கேட்காம விட்டு பாராமுகமாக கேட்டபடியா அதை கவனிக்காமல் விட்டபடியா அவர் கோபம் வந்து அவர் வந்து அவ அசட்டை இனமா அவ விளையாட்டுத்தனமா பஞ்சி போட்டுக்கொண்டு அதை கேட்காம இருந்ததால அவருக்கு கோபம் வந்து அவர் ஆகமங்களை தூக்கி அந்த அவர் அவ போய் பெறத்த, அதாவது மீனவ குடும்பத்துல போய் பிறக்க சொல்லி சாமிட பிள்ளைகள் வந்து அந்த ஆகமங்களை தூக்கி
தாய்க்கு இப்படி ஒரு இது கொடுத்தாண்டு கோபத்தில் அந்த ஆகமங்கலத்துக்கு கடலுக்குள்ள எறிஞ்ச. அதுக்கு பிறகுதான் அந்த நந்தி தேவர் அனுமதிச்சபடி யாரையும் பிள்ளையாரையும் முருகனை முள்ளுக்கு விட்டபடியா அந்த ஆகமங்கள் எடுத்து எறிகிறதுக்கு அவர் நந்தி தான் காரணமான அவரை போய் காக்க விட்டது சுறாவாக. அப்போ அந்த இதில் அர்த்தம் அதைத்தான் நாங்கள் பேராமுகமாக இப்போ நாங்கள் படிக்கிறதை நாங்கள் பேராமுகமாக கேட்காம இருக்கக்கூடாது. வல்லு கவனமாக கேட்டுக்கொண்டு அதை வாசிக்க ஒரு ஆள் வாசிக்க ஒரு ஆள் இல்ல ஒரு ஆள் அவன் டேர்ன் வந்து அவ வாசிக்கிட்டு கொண்டு தெரியாம இருக்கிறவ தங்கட டேர்ன் வந்து வாசிக்கிறது பிள்ளை. அதுதான் ஒப்சர்வ் பண்ணணும். வலை வீசிய சிறுவழியாடல் காண்க கவர்வு விருப்பாகும் தொல் சொல். 2வது பாடல். மின்னாய் போலிற் சத்தியமாவிரதத்தலத்தின் தென்பாலது புண்ணிய கோடி நந்தவன் வைப்பூவன் பாலர்களை தரும் புண்ணிய தீர்த்தமாடே என் போலிகட்கும் சிவப்பேரளி எய்ததும் அங்கன் புண்ணிய கோடி எனப்படும் நம்முடைய தேவன் இருக்கை மேகந்தவில் தொழில் சத்திய விரதத்தலத்தின் தெற்கு திசையது. அன்பிலார் அடைதற்குரிய புண்ணிய தீர்த்தத்தின் மருங்கே தன்னை போல அன்பிலார்க்கும் சிவவாழ்வு எழுதினில் வாய்க்கும் அவ்விடத்தில் அன்பிலர் எய்தொணாதது எய்திற் பயன் எழுதிற் கிட்டுவது அன்பு சிறிதினும் வைப்பினும் அப்புண்ணியம் கோடி மடங்காய் பெருகுமாகலின் என்க. இறைவனிடத்து திருமால் வரம்புறல் மலர் மேயவன் மேகனல் வாகன கற்பம் ஒன்றில் தலமேள் புகழ் நாரணன் தாமரையாளி உலகேளையும் ஈன்றிடும் ஆசையின் கும்பர்கோனை பல நாள் முகிலின் ஒரு கொண்டு பறித்தல் செய்தான். பிரமனுடைய கற்பகங்களுக்குள் ஒன்றாகிய மேகமான கற்பகத்தில் மேகவாகன கற்பகத்தில் ஏழ்தலமும் புகழன் நாராயணன் பிரமன் முதலான 7 உலகனையும் அளவாற்றிடைச்சர அசரங்களையும் சரம் அசரம் சரமண்டா உயிர் உள்ளது அசரங்களண்டா உயிர் இல்லாது படைக்கும் விருப்பினால் தேவதேவனை பல நாள் மேகத்தின் வடிவம் கொண்டு தாக்கினான். ஓரோர் கற்பன் நிகழும் ஓர் நிகழ்ச்சியால் பெயர் பெறும் காட்டு சுவேத வராக கற்பம் வெள்ளைப்பன்றி வடிவு திருமால் கொண்ட வரலாறு பின்வருமாறு. நம்மானிரங்கி கடை கண்ணருள் நல்கி மாலோய் வம்மோ சுரராண்டினில் 1000 ஆண்டு மற்றிங்கு இம்மேக உருக்கொண்டு சாங்கினை எம்மை வேண்டும் அம்மாவரம் நல்குதும் மோதுவே அன்னோன் எம்பெருமான் திருவுளம் இறங்கி திருக்கடைக்கண் பார்வையைச் சாத்தி மாலே வாராய் தேவ அளவையில் 1000 வருடம் இவ்விடத்தில் இம்மேக வடிவம் கொண்டு தாங்கினை எம்மை தாங்கினேன்னு இருக்கு கொண்டு தாங்கினை பாட்டுல வடிவம் கொண்டு தாக்கினு தான் கிடந்தா. சரி படிங்க. கொண்டு தாங்கினை அதான் என்னடா திருமால் வந்து மாலே வாராயன் அந்த ஊழிக்காலத்துல அவர் வந்து இந்த பன்றி ரூபமா வந்து வெள்ளை பன்றியா வந்து அந்த இத கீழே தாழ்ந்து கீழே அமிழ்ந்து போன பூமியை அவர் தாங்கினவராம். எம்மை வேண்டுகின்ற அப்பெருவரங்களை தாருவோம் சொல் என அத்திருமால் வம் என்று ஒரு வகையில் வந்து ஒரு மைல் வந்து மோ என்னும் முன்னிலை அசையை ஏற்றது. எந்தாயொரு நின் திருமேனியிடப்புறத்து வந்தேன் அடியேன் உயர் நின் அருள் வன்மைதன்னால்
நந்தாத இவ்வாழ்க்கையை மெய்தினான் ஞாலம் முற்றும் பைந்தாள் மலரோனையும் இன்று படைத்தல் வீட்டேன் எந்தையே அடியேன் நினது திருமேனியில் இடப்புறத்து தோன்றினேன். திருமால் சொல்றார். உயர்ந்த நின் நறுக்கொடையால் கெடாத இல்வாழ்வும் பெற்றனன். உலகம் முழுதுடன் பசிய நாளமுடைய தாமரை மலரை இருக்கியாக கொண்ட பிரமனையும் சிருட்டி செய்தலை விரும்பினேன். எந்தாய் என்றந்தை என்னும் பொருளுடன் நின் திருமேனியில் வந்தனன் என்பதற்கு ஏற்ப தாய் எனும் நயம் எண்ணு. இது பாருங்க, இறைவனிடத்தில் திருமால் வேற திருமால் தான் நடக்குது. அவனுடைய நாங்கள் படிப்போம் படிவேன். அவ்வாற்றல் படிங்க. அவ்வாற்றில் அளித்தருளனும் அரிக்கும் நாதன் இவ்வாற்றல் கட்சிப்பதியை இங்கந்தாவித்து தாவித்து ஒவ்வாழினங்களினால் இவர் பூசையாற்றின் செவ்வே பெருகிற் பை என திருவாய் மிளந்தனன். பெருகிற்பை என்று திருவாய் மிளந்த படைக்கும் வலிமையை தந்திரழுக என்று கூறும் திருமாலுக்கு சிவபிரானார் காஞ்சியை அடைந்து சிவலிங்கம் நிறுவி தனக்கு ஒப்பில்லாத தாமரை மலரினால் உயர்ந்த பூசனை செய்தால் அப்படைக்கும் ஆற்றலை திரும்ப பெரும் வன்மையுடைய உடையை ஆவா என திருவாய் மலர்ந்தருளினார். அவர் அந்த படைக்கிற தர சொல்லி கேட்க சொல்றார். போய் சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சு 1000 தாமலர்களால அரிசிக்க சொல்றார். திருமால் காஞ்சியில் இறைவனை வழிபடுதல். அங்க பொழுதே விடை கொண்டருட்காஞ்சியை பொங்கி பொலி தீர்த்த நறும்புனலாடி சூடும் தெங்கற்பொலி இந்திர நன்னகர் தென் திசை கண் துங்கச் சிவலிங்கம் இருத்தி மெய்யன்பு தோன்ற. அப்பொழுது விடைபெற்று கொண்டு விசேட அருளுக்கிடனாகிய காஞ்சியை அணுகி மிக்க பொலிகின்ற தீர்த்தத்தில் மூழ்கி தென்னை மரங்கள் சூழ்ந்து பொலிவுறும் இந்திரபுரத்திற்கு தென் திசையில் ஏனை திருவுருவங்கள் என்னும் உயர்ச்சி மிகுதும் சிவலிங்க பிரதிட்டை செய்து விளங்க ஆவாகித்து மெய்யன்பு உண்டாக. ஆவாகனம் பிரதிஷ்டை செய்து ஆவாகனம் மெய்யன்பண்டா பொது 60 தென்னீர்த்தடம் ஒன்று வகுத்து திருந்த மூழ்கி வெண்ணீற்றணியக்கமணித்தொடைமை விளங்க கண்ணீர் கமலம் பல கொய்து கருத்து வாய்ப்ப வன்னீர் சிவபூசனை நித்தலும் செய்து வாழ்ந்தான். தெளிந்த நீர் சூழ்ந்த தடம் ஒன்றனை வகுத்தமைத்து செவ்வனே நீராடி வெண்ணீட்டணியும் உருத்ரா தாழ்வடமும் மேனியில் விளங்க தேனாகிய நீருடை தாமரை மலர்கள் பல கொய்து மனமொன்ற வளப்ப தன்மை வாய்ந்த சிவபூசனை நாள்தோறும் செய்து வாழ்ந்தனன். நெனி கசேந்திரன் தொண்டு செய்தல். என்ன கசேந்திரன் தொண்டு? கஜேந்திரன் அந்த பூ அந்த கதைதான். ஜானை முதலைங்க கிட்டடியிலையும் மாதாஜி சொல்லி மாதாஜின்னு சொன்னவதானே. இன்றைக்கு இன்பமென்றி அந்த கோயில் ஒன்றில அப்படி ஒரு திருவிழா நடக்குதுண்டி. ஜானிய கட்டி கீழே முதலிய விட்டு சக்கரத்தை அனுப்பி முதலிய கொண்டு யானைக்கு முத்தி கொடுக்கறதெல்லாம் அது உண்மையா ஒரு சிலியல் வச்சு வடிவா செய்யணும். எங்களுக்கு இந்த மாம்பழம் பிள்ளையார் வேண கதை ஒரு மாம்பழ திருவிழா இருக்குது. அது மாதிரி அங்க ஒரு கோயில் அப்படி நடக்குது. இன்பமென்றி அந்த பகவத்கீதையில போட்டிருக்கிற அந்த கதையை பாருங்க. ஆசையா பார்த்தேன். இல்ல அன்றைக்கு மாதாஜி அந்த சொன்னதானே பணம் பண்டம் எல்லாரும் இருக்கேக்க எல்லாரும் வந்து காலடிக்குள்ள அனுப்பினோம். பெண்கள் எல்லாம் குதூகலிப்பினோம். கதை ஐராவதத்தை முதல்ல பிடிச்சோன்னு எல்லாரும் ஓடி போயிட்டோம். அன்னோன் ஏவல் பணியாற்றும் அன்பு தந்த தன்னேரில்லா ஓர் மத வேளந்தானெய்தி என் நாயகனே என் பணி கொள்வாய் என்று ஏத்தி பொன்வாள் தோன்று முன்னர் எழுந்து உணராடி ஒளிய அத்திருமாலின்
ஏவலாகிய மெய்த்தொண்டு செய்யும் அன்பு தூண்டுதலாலே தனக்கு சமம் தானேயாய ஒரு மத யானை அங்குற்று என் தலைவனே என் தொண்டினை என்று கொள்வாய் ஏற்று இணந்து கொள்வாய் என்னது ஏனறு கொள்வாய் இதோ படிங்கவா என துதித்து இசை பெற்று சூரியன் உதிக்கு முன்னர் துயிலெழுந்து நீரில் மூழ்கி பொன் போன்ற ஒளி சூரியன் ஆகுபெயர் ஆசிரியர் உரை காண்க. நான் படிச்சிருக்கோன்னு நீங்க படிச்சிருக்கோம். தினாகர் நான் என்ன படிச்சதானே நீ இல்ல சரி படிச்ச தினா படிங்க. நாளலர் நாளலர் தாமரை பாதிரி வில்லம் நறும்புனை தாளுயர் செண்பகம் மல்லிகை தன்களு நீர்மௌவல் கோளறு பொங்கு முதற்பல கொய்து கொடுத்தென்றும் வேளை அளித்தவன் உள்மகிழ்வித்திடும் மன்னாளில் மகிழ்வித்திடும் அண்டலந்த தாமரை மலரையும் பாதிரி நரிய புன்னனை அடியந்த சண்பகம் மல்லிகை தண்ணிய கழுநீர் முல்லை இவற்றின் மலர்களையும் வில்வத்தையும் என்றும் பறித்து கொடுத்து மன்மதனை பயந்த திருமாலின் உள்ளத்தை மகிழச் செய்திடும் அந்நாட்களில் யானை முனிவரவர்க்கு தொண்டு செய்தலை இலக்கியத்துட்காண்க. கஜேந்திரனை முதலை பற்றல் ஓர் பகல் நீர் நிறை பூந்தடம் ஒன்றொரு பூக்கொய்வான் சீர்தகுதின் கரி சேரலும் அங்கொருவன் மீனம் நீரிடை நின்று வெகுண்டடி பற்றி நிமிர்ந்தீர்ப்பக்காரொளி காட்டி அகன்கரை ஈர்த்தது காய் வேளம் ஒரு நாள் நிறைந்த பூக்களையுடைய குளத்தில் முளைத்த மலர்களை கொய்யும் பொருட்டு சிறப்பமைந்த திண்ணிய யானை யார் இந்த முனிவருக்கு அந்த யானை ஹெல்ப் பண்ண எல்லாம் இந்த மேல சொல்லப்பட்ட பூக்களை எல்லாம் புடுங்கி கொடுக்கலாம். யானை சென்ற அளவிலே அத்தடத்தில் ஒரு முதலை நீரிலிருந்து சினங்கொண்டு அடியை பெற்று செருக்கோடு நீரிட இழுப்ப இடியொலி எழுப்பியான்ற கரையை நோக்கி இழுத்தது சினங்கொண்ட யானை. படியுங்க அன்றி இவ்வகை தன்புலனிற்கரை மீதி வை ஓவாமே தவ்வுடன் ஈர்ப்புளியாண்டுகள் எண்ணில சென்றன வயலை என்று சென்றன ரெண்டு முடிக்கிறீங்கள் இல்ல எண்ணில சென்று கைவரை ஆற்றரிதாய் அலர் இருக்க அலறி கருமாமுகத் அவ்வடி அலறி கருமாமக அவ்வடிவோனை அழைத்தது மூலம் என கூவி இவ்வையாக முதலையும் யானையும் முறையே குளிர்ந்த நீரிலும் கரை மீதும் செல்ல ஒழியாது. முதல உள்ளுக்குதான் யானை வெளியில இழுக்குதான். பகமை உணர்ச்சியுடன் இருக்கும் இழுக்கும் காலை வருடங்கள் மாதா சொன்னதானே வருடங்களாக வருடங்கள் எண்ணில சென்றொழிய யானை வெளிவராது வெறிவி மிக கரிய மேக வடிவனாகிய திருமாலை ஆதி மூலமே என்று கூவி அழைத்ததாம். ஆதி மூலமே என்று கூப்பிட்டப்புறம் யானை முதலையும் இன்னும் பாவத்தை சாபமோ சேர்த்துதான் அதுல வந்திருந்தது. அதுவும் ஏதோ சாபத்திலான் வந்த அதுவும் ஒரு முனிவர் தான். தேவர் யாவரும் திருமால் இல்ல கருத்து தேவர் யாரும் யாம் மூலம் அல்ல. படிச்சிட்டீங்கள் இவ்வகையாக முதலையும் யானையும் முறையே படிச்ச நீங்கள். திருமால் கஜேந்திரனை காத்தல் அண்டரெலாம் யாம் மூலம் மலேமென்றகல் போன்றில் புண்டரிக கட்புண்ணியன் புள்ளரசின் மேல் கொண்டெதிரெய்தி கரியர செய்தும் கொடுவன் நோய் கண்டளம் கண்டுளம் நெக்கான் அஞ்சலை அஞ்சேல்களிருந்தா தேவர் யாவரும் யாம் மூலம் அல்லோ ஆகலின் நம்மை அழைத்திலதென்று
அகல்கின்ற பொழுதில் தாமரை மலரை அணைய கண்களுடைய புண்ணிய மூர்த்தியாகிய திருமால் நல்ல கருட வாகனத்து தோன்றி எதிர் சென்று கசேந்திரனது கொடுந்துன்பம் கண்டு உள்ளம் நெகிழ்ந்து கஜேந்திரனே அஞ்சாதே அஞ்சாதே என்று கூறி புண்ணியனை நன்னிய புண்ணியனை புண்ணியன் என்றனர். புண்ணியனை நன்னிய புண்ணியன் என்ற திருமாலை நன்னிய புண்ணியனை புண்ணியன் என்றனர். ஆளியறிந்தான் அதனுயிருண்டான் கரியோடும் வாழிய காஞ்சி மாநகரெய்தி சிவபூசை வேளம் அளிக்கும் மேதகு பள்ளி தாமத்தால் ஊழ்முறை ஆட்டி தவம் நெனி செய்து அங்கு உரைகாலை சக்கரப்படியே வீசினான். அம்முதலையின் உயிரை கொண்டனன். கஜேந்திரனுடன் புண்ணிய கோடீஸ்வரத்தை அடைந்து அக்கஜேந்திரன் அளிக்கும் மேன்மை பொருந்திய பூமாலை கொண்டு சிவபூசை விதிப்படி செய்து பெருந்தவன் செய்து அங்குரு நாள் அண்டி படியுங்க எண்ணருவானோர் அண்டி என்ன தேய்ச்சி பண்ணிக்கிறீங்க படியுங்கோவன் தனா படியுங்கோ ஃப்ரீஸ் ஆயிட்டா. எண்ணருவானோர் இன்னமும் நாடற்கரியானை கண்ணிணையார கண்டகுகாதல் கைமிக்கங்கு எண்ணிகள் அன்பால் நெக்குருகி கண்ணுரை சிந்த புண்ணிய வேத பழமொழி ஓதி புகழ்கிற்பான் அளவிடற்கரிய தேவர் இன்றும் தேடற்கரிய பரமனை இருகண்களாலும் பொருந்த காணுதற்கு பெருவிருப்பம் கைகடந்தெழ உள்ளத்து நிகழும் அன்பு காரணமாக நெகிழ்ந்து உருகி கண்ணீர் துளிகள் துளிப்ப புண்ணிய தரும் வேத பழம் பாடலை ஓதி புகழ்கிற்பான் ஓதுதற்கிலக்கணம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் என் புலி காண்க. திருமால் துதித்தல். நீராய் நிலனாய் நெருப்பாய் வழிவானாய் ஏறார் இரு சுடராய் ஆவியாய் யாவைக்கும் பேராகி வித்தாய் விளவாகி எல்லாமாம் பேராள எங்கள் பிரானே அடிபோற்றி நீரும் நிலனும் நெருப்பும் காற்றும் வானமும் விசும்பிட எழுதரு சந்திர சூரியரும் ஆன்மாக்களும் இவைகளாகியும் இதுதான் இந்த அட்டமூர்த்தங்கள். நிலம் நெருப்பு காற்று வானம் விசும்பு எழுதரும் சந்திரிய சூரியரும் ஆன்மாக்களும் ஆமிவைகளாயும் எவற்றினுக்கும் மூலமாயும் காரணமும் காரியமுமாம் எல்லாமாகியின் நிற்கும் பெருமையனே எங்கள் தலைவனே நின் திருவடிக்கு வணக்கம். எண்வகை வடிவு விளக்கம் திருவே என்னதுல இருக்கா திருவே 67 68 தெரியல. நல்லபடி அது நல்லா இருக்கும். போய் பார்த்தோம்டா அந்த 8 ரூபாங்களையும் சொல்லி அட்டை பற்றி சொல்லி அந்த விளக்கங்கள் தனித்தனியா போட்டு இருப்பின. திருவே என்னன்னு தெரியல. பாப் அடிச்சு நிர்வாசியம் அடுத்தது அண்ட பகிரண்டம் அனைத்தும் மகத்தடங்கி கொண்டு நிறை தோங்கிய பேரின்பக் குறைகடலே தொண்டரெல்லாம் உண்ணத்தை விட்டாச்சுவை அமுதே தண்டலை சூழ் கட்சி தலைவாடி போற்றி. இந்த அண்டத்தையும் பிற அண்டங்களையும் தன்னுட்கொண்டு நிறைந்து உயர்ந்த பேரின்பமாகிய கடலே மெய்யடியர் யாவரும் பருகவும் விருப்பு குறையாத சுமையினையுடைய அமுழ்தே சோலை சூழ்ந்த கட்சி நகர்க்கு தலைவனே நின் திருவடிகளுக்கு வணக்கம். பேர்ம்பமாகிய கடல் ஒளித்தலின்மையின் குறை இன அடை. அவக்கு ஏதோ இன்டர்நெட் ப்ராப்ளம் போல இருக்கு. மாறா அறக்கடவுள் மானாடியேனும் ஏறாகி தாங்கருள் சுரந்தம்மானே
சிறாதுமை களிப்பத் தேவியாய் கொண்டனை நின் கூறாட வைத்த குணக்குன்றே அடி போற்றி என்று நிலைமாறாத தர்ம தேவதையை ஒப்ப அடியேனும் விடையாகி தாங்க அருள் பாலித்த எனது பெருமானே, உமையம்மையார் வெகுளாது மகிழ்ச்சி கொள்ள என்னை தேவியாக கொண்டு நின்னிடப்பாத்தில் திருத்திய குணமலையே, நின் திருவடிகளுக்கு வணக்கம் என்று யார் என்ன திருமால் தான் சொல்ற. உமையம்மையார் வெகுளாது மகிழ்ச்சி கொள்ள என்னை தேவியாக நின்னிடப்பாத்தில் இருத்திய குணமலையே, நின் திருவடிகளுக்கு வணக்கம். திருமால் விடையாதல் எல்லாம் என்னென்ன புத்தகங்கள் இருக்குது உலகத்துல. சரி படி. திக்காடை திக்காடையாதி அணியோடு தீவினையேன் அக்கோடு கண்ணோடூரி என்பணிந்தானே இக்காய் மழு முதலாம் வான்படையோடன்றனையும் தக்கோர் புகழ் கணையா கொண்டாய் சரண் போற்றி. திசையாகிய உடை முதலிய அணிகளோடு தீவினையின் பன்றிக் கொம்பையும் மீன் விழி எலும்பையும் ஆமையோட்டினையும் நரசிங்கத்தின் தோலையும் முழு எலும்பையும் அணியாக கொண்டோனே, வெகுண்டு அழிக்கின்ற மழு முதலாம் பெரும்படையோடு என்னையும் தக்கோர் யாவரும் புகழ்கின்ற அம்பாக கொண்டோனே, நின்றிருவடிகளுக்கு வணக்கம். அழகு செய்தலும் அணிதலும் கருதி ஆடை அணி என்ற நலம் செய்து செருக்கினமையால் தீவினையேன் மீன்கண் மாய மீன் விழி பறித்தனன். பலம் 24. திகம்பரன் நக்கன் இருபெயரும் நிருவாணன் என்னும் பொருள் தரும். பிட்சாடனர் கோலம் நோக்குக எனும் பணிதல் காங்காலம் முழுவெலும்பு ஆமாகள் காலந்தர திருவர் தங்காலம் காண தரித்து நன்கான் சாளலோ. திருவாசகம். சாள மெய்யடியார் சாத்தும் விரைமலர் போலன்பிலா பொய்யடியே ஊழ்விழியும் கொண்டருளும் பொன்னடியாய் செய்யானே நந்தி கணத்தவர் போல் சேயேனும் எய்தி அருட்கூத்தின் முழக்கும் பேரளித்தோய். உண்மை அன்பர் சாத்துகின்ற வாசனை வீசுகின்ற மலரை ஒப்ப பொய்யன்பினது இழிந்த விழியையும் கொண்டருளும் பொன்போல் உயர்ந்த திருவடியினே செம்பொருளே, நந்தி கணநாதர் போலன்றி பக்திக்கு நெடுந்தொலைவினாகிய ஞானும் அணுகி திருவருள் செய்கின்ற திருநடனத்துக்கு மத்த முழக்கம் போற்றினை அளித்தவனே. திருமால் மத்தள மாத வேச வரலாற்றிலும் தழுவ குழந்த படலம் விழியிடம் தரிசித்தல் திருமாட்பேற்று படலத்திலும் காண்க. ஆலம் மலக்கர் எழும் மண்ணால் அடைக்கலமென்றோலமிடும் எங்கட்குயிரளித்த சீராளா காலமே காலம் கடந்த பெருங்கருணை கோலமே ஆனந்த குன்றே அடி போற்றி. திருப்பாற்கடலில் விடமெழுந்த அந்நாளில் உன் திருவடிக்கு அடைக்கலம் என்று சரண் புகுந்து ஓலமென்று முறையிடும் எங்களுக்குயிரை நல்கிய கண்ணோட்டமுடைய கருணையாளனே, கால தத்துவமே, காலாதீத வடிவினனே, ஆனந்த மலையே அடிக்கு போற்றி. இறைவன் காட்சி கொடுத்து அருளுதல் என்ன பலவன்னீரந்தயரும் பன்னி இறந்து அயரும் என்ன பலவன் நீ இறந்தயரும் பொன்னு கிரைமேல் அருள் பொங்கியல மின்னச்சடையோன் விட மீது வரை அன்னத்தொடு காட்சி அளித்ததனால் என்று இவ்வாறாக பல
கூறி குறையிறந்து தளரும் திருமகளுக்கு நாயகன் வாளருள்மிக்கு எழுதலினாலே மின்னலையொத்து ஒளிவிடும் சடையுடைய பிரான் இடப ஊர்தியில் இமயமலை அரசன் மகளாகிய அன்னத்தொடும் அத்திருமாலுக்கு தரிசனம் தந்தான். எத்தனையும் காண அரியன் காண எளியன் ஆயினன் ஆகலின் கருணை செய்தனன் என்பார் அளித்தனன் என்றனர். கண்டான் இருகண் களி கூற மகள் கொண்டான் வரியோன் கொழி தெள்ளமுதம் உண்டானென ஓடினன் நாடினால் வண்டாவரை மாது மணாளனரோ வளபம பொருந்திய வளப்பம் பொருந்திய தாமரை மலரில் இருக்கின்ற லக்குமி நாயகியாகிய திருமால் இரு கண்களும் களிப்பு மீதுறக்க கண்டனன் மகிழ்ச்சி கொண்டனன். தேவபோகத்திற்குரியதல்லாத வறிய நொருவன் அமிழ்தம் உண்டவனைப் போல ஓடினான் ஆடினான். தன்னை பற்றி தானே சொல்றார். அன்பு நிலை கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே சிவஞான போதமாக்கும். அது கண்டு உமைவாளருள் நோக்குதவி விதுவென்று ஒலஞ்சடை விண்ணவனோர் முதிருங் குறுமூரல் முகத்தலர மதுசூதன கேட்டி தருகேம். இளஞ்சந்திரனை பொன்மயமான சடை சூடிய பெருமான் திருமாலின் பேரன்பின் செயலை கண்டு இளஞ்சந்திரனை பொன்மயமான சடை சூடிய பெருமான் திருமாலின் பேரன்பின் செயலை கண்டு இடப்பாக தம்மையை திருக்கண் சாத்தி அழகு கனியும் புன்சிரிப்பு முகத்தில் தவள மதுசூதனனே வேண்டிய வரத்துக்கு வெற்றை தருவோம் யாம் என்றறினர். படைப்பு தொழில் திருமாலுக்கு முற்றுப்பெற அம்மையப்பர் அருள் வேண்டுமாகலின் உமைபால் அருள் நோக்குதவி என அருளினார். நரர்வானவர் தம்மினும் நாரணனே பெருவான் பலி பெற்றளையம் அருளால் போரினுள்ளம் மினும் வன்றிரை புனைவரம் எம்மிடை முன்பெருமாதவனே. எமது அருள் வலிமையால் பகைவரோடு பொருகின்ற போரில் எம்மிடத்தும் வெற்றி கொள்ளும் ஆற்றலை எம்மிடத்து முன்பெற்றுள்ள திருமகன் நாயகனே. நாரணனாகிய நீ மானிட தேவர் யாவரினும் மிக பெருவலி பெற்றுள்ளாய். திருமால் தன்னையும் வெல்லும் வார்த்தை பெருமான் வரத்தை பெருமான் தருதல் அங்கருள் செய்தலும் இந்திரை கோன் மனம் ஒன்ற வணங்கி எழுந்து உனது அம்புய பாதாயுகத்தடிமேல் அடியேற்கனகம் பெருபத்தி அளித்து அருள்வாய் என அவ்விடத்து அருள் செய்த அளவிலே லக்குமி நாயகன் மனம் பொருந்த பலகாலம் வணங்கி எழுந்து உனது தாமர மலரணைய அடிகணைகளில் அடியேனுக்கு தூய பேரன்பினை அளித்து அருள் செய்யாய். இந்திரை இலக்குமி யுகம் 2 அனகம் தூய்மை என்று கேட்டுக்கொண்டிருங்க. இதுல இருந்து வரதாமரையோனுலகும் வரதா அண்டி கேக்குதா? சரி கேளுங்க. வரதாமரையோனோடு மற்றுலகும் வரதா தரல் வெட்டனா தினஞ்சான் வரதா வர மீது வழங்குதினி
வரதா என ஓதி வழுத்தினால் வரதனே மேன்மை பொருந்திய பிரமனோடு உலகங்களையும் படைத்தலை விரும்பிய மனத்தை உடையேன் அடியேன் வரதனே வரமாக இதனை வழங்குவாய் நீ வரதா என கூறி துதித்தனன். நின்னாசை நிரம்ப வரங்களெல்லாம் இன்னேகொள நல்கினம் ஏரிளை மாமென்ன பலகால் வரதா என நீ சொன்னாய் எமை அன்பு அன்பு துளும்புறவே. அழகிய அணி பூண்ட இலக்குமி நாயகனே, நின் விருப்பம் முற்றுப்பெற வரங்கள் யாவும் இப்பொழுதே கொள்ளும் வகை அளித்தோம். வரதா என பலமுறை எம்மை அன்பு தமதும்ப அழைத்தனை ஆதலின். இப்ப திருமால் சேருமான் இப்படி சொன்னவர் என்று சொல்றேன். சேருமான் சொன்னவராம், அழகிய அணிபூண்ட இலக்குமி நாயகனே, நின் விருப்பம் முற்றுப்பெற வரங்கள் யாவும் இப்பொழுதே கொள்ளும் வகை அளித்தோம் என்று அவர் சொன்னவராம். வாசத்துளவோய் இனி நீ வரதராச பெயராற்பொழிவாய் எமதாள் பூசித்தனை புண்டரிகங்களினால் பேசிற்பதுமாக்கன பெறுவாய். மணங்கமலும் துளாய் மாலையோனே, இனி நீ வரதராசன் என்று பெயரோடு விளங்குக. திருமாலுக்கு வேறு ஒரு பேர் வரதராஜன். தாமரை மலர்களை கொண்டமுடைய திருவடிகளை பூசித்தமையால் சொல்லுமிடத்து பதுமாச்சன் என பெயர் பெறுவாயாக. பொன்னால வரசராச பெருமாள் இருக்கு. என்றருள் புரிந்த வள்ளலனை அடி வணங்கி மாயோன் வென்றி வல்விடையா என்னும் விண்ணப்பம் ஒன்று கேட்டு நின்றிருப்பாத பூசனித்தலும் அடியேன் ஆற்ற நன்றும் இவ்வத்தி ஏவற் பணிநயன் தொழுகிற்றன்றே. என்றருள் புரிந்த வள்ளலாரின் இரு திருவடிகளையும் திருமால் வணங்கி வெற்றி வாய்ந்த வெள்ளிய இடபௌர்தி பெருமானே, மேலும் ஓர் வேண்டுகோள் உள்ளதனை கேட்பாயாக. எனது திருவடி பூசியை நாள்தோறும் அடியேன் உனது திருவடி பூசனையை நாள்தோறும் அடியேன் செய்து வர பெரிதும் இந்த ஜான ஏவிய திருத்தொண்டினை விரும்பி மேற்கொண்டு நடந்தது. என்னிடை அன்பு சால பூண்டதால் இதன் பேர் தன்னால் உன்னெதிர் அடியேன் வாழும் உயர்வரை குடுமியோங்கள் மண்ணு சேருலகின் அத்திகிரி என வளங்கள் வேண்டும். கண்ணலம் சிலைவேள் ஆகம் கனல் வெளிக்குவத உதவ வெள்ளோய் கரும்பு வில்லை தாங்கிய மென்மதனை நுதற்கண்ணிற்கு நீரெழ உதவிய வல்லமை உடையோய், உனது திருமுன் அடியேன் வாழும் உயர்ந்த மூங்கில்களை கொண்ட சிகரமணைந்த மலை என்னிடத்து பேரன்பு கொண்ட இவ்யானையின் பெயரால் நிலை பெற்ற சிறப்பினையுடைய உலகில் அத்திகிரி என வழங்குதல் வேண்டும். புண்ணிய தீர்த்த பொய்கை புனல் பணிந்திங்குளார் செய் புண்ணியம் ஒன்று கோடி மடங்குறப் புரிந்து மற்றி புண்ணிய கோடி வைப்பின் உயிர்கலாங்கருணை பூத்து புண்ணிய கோடி நாத இலிங்கத்துக்கு பொலிக நாளும் புண்ணிய தீர்த்தத்தில் படிந்து இங்கு தங்குவோர் செய்கின்ற புண்ணியம் ஒன்று கோடி மடங்காக பெருக அருள் புரிந்து இப்புண்ணிய கோடி என்னும் தலத்தில் உயிர்களுக்கெல்லாம் திருவருள் பாலித்து புண்ணிய கோடிநாத இச்சிவலிங்கத்தில் என்றும் விளங்குக. இல்லையாமே இது ஆண்டி கேட்டுருக்குறோம் இந்த போன்ல இன்டர்நெட்லயா அடியனேன் அடியனேன் தண்டாதென்றும் நின்னெதிர் அமர்ந்து போற்ற
கடிகளு கற்பத்தண்டார் கடவுளர் முனிவர் யார்க்கும் முடிவரு வரங்கள் நல்கி முழுதருள் சுரந்துவாளி கடியவென் கீட்டத்துப்பி கூற்றுயிர் வருகுந்தாளோய் வழிபடுவோர்க்கு யமபயம் போக்கி அருள்வோனே அடியனேன் என்றும் நீங்காமல் நின் எதிர் விரும்பியிருந்து துதிப்பவும் வாசனை பொருந்திய கற்பக நறுமலர் மாலைகள் அடைந்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் யாவர்க்கும் முடிவில்லாத வரங்களை அருள் பாலித்து வாழி அண்ணலே என்று வேண்ட அவற்கவை அருளி எங்கோன் புண்ணிய கோடிநாத இலிங்கத்துட்புக்கான் அந்நாள் கண்ணுதற்பரனை மாயன் காருரு கொண்டு தாங்கும் வெண்மையாட்கற்பம் மேக வாகன பெயர் பூண்டன்றே தலைவனே என்று இரண்டு நிற்ப திருமாலுக்கு அவ்வரங்களை தந்து எம் தலைவன் புண்ணிய கோடிய இலிங்கத்துட்புக்கொன்றாயினன். அக்காலத்தில் நெற்றி கண்ணையுடைய பிரானை திருமால் மேக வடிவு கொண்டு தாங்குதலால் அக்கற்பம் மேக வாகன கற்பம் என பெறும் புண்ணிய கோடீச படலம் முட்டு பெற்றது. இனி வலம்புரி விநாயக படலம். அப்பா படிப்போம் படி. நலம்புரி படி முதல் நீர் படி. வலம்புரி விநாயகப் படலம். நலம்புரி புண்ணிய கோடி நாதர்தம் புலம்புரி பெருமையை புகன்றிளையெண்ணினி நிலம்புரி தவத்தினீர் ரத்தினில் வரை வலம்புரி விநாயகன் மாட்சி செய்புவரா செப்புவாம் நிலத்தவர் செய்த தவப்பயனாக விளங்குவீர். நலத்தை தருகின்ற புண்ணிய கோடிசர் தமது மெய்யுணர்வை தருகின்ற பெருமையை கூறினோம். இனி அத்திகிரியில் வலம்புரி விநாயகருடைய மாட்சியை கூறுவாம். முன்னை நாள் அயனரி முனிவர் வானவர் கிண்ணரர் ஓரிடை கிளமி தங்களுள் பண்ணுதல் உற்றனர் படிரர் செய்வினை அந்நிலை ஊரின்றி அழகின் முற்றுமால். முன்னோர் காலத்தில் திருமால் பிரமன் முனிவர் இன்னோர் வானவர் முனிவர் விண்ணோர் முதலானோர் யாவரும் ஓரிடத்து குழுமி தங்களுள் பேசத் தொடங்கினர். வஞ்சகராகி அசுரர் செய்கின்ற சூழ்ச்சிகள் அப்பொழுதே இடையூறு அன்று செய்விதின் முற்று பெருமாகலின் அன்படியும் அங்கவர் முன்னே நாள் அதோ இல்ல அங்கவர் தமக்கிடை இடை உற்றை ஆக்கவும் நங்களுக்குறுதீர்த்தினிய நல்கவும் கூறுதீர்த்தினிது நல்கவும் இங்கொரு கடவுளை பெறுதற்கு எம்பிரான் பங்கைய திருவடி பழிச்சு வேண்டுவாம். பிள்ளையார் வருதல்லோ பிள்ளையார்தான் நடக்குது. பிள்ளையார் கதையிலும் வலம்புரி விநாயகர் படலம் என்று பிள்ளையார் கதையிலும் வருதோ. பொறுங்கவா மூன்றாவது சரி படி. அந்நிலை அந்நிலையே அவர் தம் வஞ்சக செயல்களுக்கு தடை உண்டாக்கவும் நன் செயல்களுக்கு தோற்றும் தடைகளை நீக்கி இன்று முற்று பெறுவிக்கவும் இந்நிலையில் ஒரு கடவுளை எய்ததற்கு எமது பெருமானுடைய தாமரை மலர் என திருவடிகளை துதித்து வேண்டுதலை செய்வோம். முனிவர் தேவர் எல்லாரும் கூடி ஒரு பொருளைய தர சொல்லி இரண்ட கேப்பம் போய் தாமரை மலரை வணங்கின. இமையவர் இறைவனை வேண்ட என்றுளந்துணிந்தனர் மந்தர குன்றமேதம்பிரான் கோயிலுள்ளூர சென்றனர் தொழுதனர் செவ்வி நோக்கி முன்னின்றனர் மறைகளால் துதி நிகழ்த்தினார் என்றுள்ளத்து முடிவு செய்தனர்.
மந்திர மலையை அடைந்து திருக்கோயிலுக்கு முடிய பெருமான் திருமுன்பு சென்று நின்று தொழுது தங்குறை இடத்திற்குரிய காலத்தை நோக்கி முன்னின்று வேத சோத்திரங்களை செய்தனர். சற்றிது திருவுளம் செய்து கேட்டருளுதி தலைவனே என் குற்றமே துருமெனத்தானவ கொடியவர் தொடங்கு செய்கை முற்றுற தூறுபட்டு அழியவும் எம்மெனோர் முயன்ற செய்கை இட்டுரு தூறு தீர்ந்ததாகவும் கருணை செய் என இறந்தார். தலைவனே இதனை சிறிது திருவுள்ளம் வைத்து கேட்டருள் செய்வாயாக. கொடுங்குற்றங்களையே செறித்த மனத்தினுடைய தானவராகிய கொடியோர் தொடங்குகின்ற செயல் முற்றுப்பெறாது. இடையூறுற்று அழியவும் யாங்கள் முயன்ற செயல் அழியாது. தடை தவிர்ந்து முடிவு பெறவும் திருவருளை செய்யவென வேண்டினர். தம்மை அடைந்தார் வின தீர்ப்பது அன்றே தலையாயவர்தம் கடனாவது ஆதலின் தலைவன் என்றார். விநாயகர் திரு அவதாரம். அம்மொழி செவும் அடுத்த அருள் புரிந்து அகிலமும் உயுமாற்றல் இம்முறை புரிதுமென்றவர் அவர்கெல்லாம் விடை அளித்து எழுந்த போந்து கொம்மைவள் விடையினான் சித்திரச்சாலையை குறுகி அங்கன் செம்மைசால் சித்திரம் யாவையும் நோக்கினான் தேவியரோடும். அவர்கள் வேண்டுகோளை திருச்செவியில் ஏற்று பொது அருள் புரிந்து உலகங்கள் எல்லாம் நலம் பெறும் பொருட்டால் இவ்வழியை செய்வோம் என்றவர்க்கெல்லாம் விடை கொடுத்து அங்கிருந்து எழுந்து போய் தேவியோடும் வெள்ளை மல விடையினான் சித்திரங்கள் அனைத்தையும் நோக்கி கொண்டிருந்தனன். அதுல ஒரு மாதிரி கிடைக்கு. இதுல வேண்டிய சித்திரங்களை பார்த்தாரன் இருக்கு. அதுல உருக்கொண்டு வித்தேண்டெல்லாம் போட்டது பிள்ளையார் கதையில. வானகத்தச்சனால் அகிலமும் சித்தரித்தெழுதி வாய்ந்த ஊனமில் சாலையுள் எழுதுமாமனுக்களோடு மனுக்கள் ஆன எல்லாம் உமைக்கம்பிரான் காட்டும் போதவற்றுள்ளாதி தானமாறிருகை பிரணவ மனுக்களை தையல் கண்டாள். தேவ தச்சனாகிய மயனால் முழுதும் சித்தரித்து எழுதப்பெற்று பொருந்திய குற்றமில்லாத சாலையில் எழுதப்பெற்றுள்ள பெரும் மந்திரங்களோடு உடன் கூறப்பெறும் உபமந்திரங்களாகிய எவற்றையும் எம்பெருமான் உமாதேவிக்கு காட்டும் காலை அவற்றுடைய முதலிடம் கொள்ளும் இருவகை பிரணவ மந்திரங்களை அம்மையார் நோக்கினார். பற்பல்கால் நோக்கி இங்கிவை எவை உரைத்தி என்ன சிவபுரான் தேவியை தளீனன் கூறுவான் செல்வி கேட்டிதவலில் இப்பிரணவன் நமது காண்மூவரை தந்ததாகும் நவிலின் மற்றது நினதாகும் முச்சத்தியை நல்கு மூலம் மகிழ்ச்சியோடும் பன்முறை ஊன்றி பார்த்து இவற்றின் இயல்புகள் யாவை அவற்றை குருதி என்ன சிவபிரானார் உமாதேவியை தளியிக் கொண்டு கூறுவார். செல்வி மனம் ஒன்றி கேடில்லாத இப்பிரணவ மந்திரம் நமக்குரியது. அது மூவரை தோற்றுவித்ததாகும். சொல்லுங்கால் அது நினைக்குரியதாகும். உபமனுபதி உபமனு முச்சத்தியை தோற்றுவிக்கும் முதற் பொருளாகும். மூவர், அதாவது அந்த முச்சத்தி என்றது பிரமன் மாலுருத்திரர். முச்சத்திகள் மூவர் பிரமன் மாலுருத்திரர். முச்சத்திகள் வாணி திரு லட்சுமி திருவுங்கல்வி லட்சுமி தானே திருமாலின் வைஃப். திருவுங்கல்வியும் மும்முறை முதலெல்லாம் இன்றிடும் இருமுதுகுரவரான இம்மனுக்கரியோடும் பிடியென தோன்றலின்
இவைகளாகி அம்மா அம் அம்மனாம் உணர்ந்தும் என்று ஒரு கொண்டனர் ஒரு கொண்டிருக்கிறேன். சரிதான். ஆடுகளை சும்மை நீர் உலகலாம் உய்ய வந்துதித்தனன் தோன்றல் அன்றே. 3 வேதங்கள் முதலான எல்லாவற்றையும் தோற்றுவிக்கும் தந்ததாயாரான மந்திரங்கள் ஆண் யானையின் வடிவம் பெண் யானையின் வடிவமாக காட்சிப்படுத்தலின் இவற்றின் வடிவு கொண்டு நாம் கூடுவோம் என்ற அருளி அவ்வடிவு கொண்டு பொருந்தும் காலை ஒலிக்கின்ற நீர் சூழ்ந்த உலகலாம் உய்யுமாறு தோன்றல் அப்பொழுதே வந்து தோன்றினன். கயமுகப் பிள்ளையை இருவரங்காதலான் எடுத்தணைத்து பயமுறம் அடித்தளத்திருத்தி மெக்கலன் பல அணிந்து வாழ்த்த இயல்புடை புதல்வனும் உவகையான் எழுந்தெதிர் நடித்தல் செய்தான் நயன்மாக்களிகொள நோக்கினாள் உலகலாம் என்ற நங்கை. யானை முகமுடைய அப்பிள்ளையை பிரானும் பிராட்டியும் விருப்போடும் கையில் எடுத்து மார்போடு அணைத்து மடியில் இருத்தி திருமேனியில் பல அணிகளையும் சாத்தி வெற்றி உண்டாகென வாழ்த்த இயல்பின் வரும் மூத்த பிள்ளையாரும் மகிழ்ச்சியோடும் எழுந்து திருமுன்பில் திருக்கூத்தியற்றினார். எல்லா உலகங்களையும் இன்று அவற்றின் ஆடல் காணும் அம்மையார் தம் கண்கள் பெரும் களி கொள்ள நோக்கி இருந்தனர். எல்லா நலங்களும் இயல்பில் வந்து புதல்வன் என்பார் இயல்புடைய புதல்வன் என்றார். அங்கையானொத்தி நின்றாடல் கண்டங்களிதுளும்பியன் பங்கஜ பதந்தொழு இறைவ நீ பயந்த சே இவனை இன்னே எங்குள கணங்களும் பல் கணநாதரும் எவரும் ஏத்த துங்கமாம் இறமை ஈந்தருளென வேண்டலுஞ் சூலவாணி சப்பாணி கொட்டி நின்றாடலை கண்டு உள்ளத்துள் மகிழ்ச்சி ததும்பி முதல்வனுடைய மலரணிய திருவடிகளை தொழுது இறைவனே நீ பயந்த இம்மகனை இப்பொழுதே 11 கணங்களும் சிவகணத் தலைவர் பலரும் யாவரும் துதிக்க உயர்ச்சி வார்ந்த தலைமை தந்தருளாய் என்று வேண்டும் அளவிலே சிவபெருமான் ஆ கங்கை உள்ளங்கை தாள் அறுதியில் நின்று என்க பாணி கை. கடவுளர் முனிவரர் அயனரி பலகணநாதரெல்லாம் உடன்வர திருவுளம் செய்தழைத்து ஓதுவான் மடித்தளத்தின் மிடலுடைச் சிறுவனை இருத்தி மற்றிங்கவன் வெற்பில் வந்த மடமயிர்கினியவன் யாம்பெரும் மூத்த மகன் அமைந்தான் ஓர்மின். என்ன யாம்பெரும் மூத்த மாமைந்தன் ஊர்மின். திருமாலும் பிரமனும் பலகணநாதரும் முனிவரரும் தேவரும் பிறரும் உடனே வர வேண்டுமென திருவுள்ளத்தண்ணிய அளவிலே வந்து கூட அவர்களை நோக்கி வன்மை அமைந்த விநாயக பிரானை மடியில் இருத்தி ஓதுவார் மலையறையான் மகளுக்கினியவன் இவன் யாம் பெற்ற மூத்த மைந்தனாவான் இதனை ஊர்மின் இவன் இவ்வுலகெல்லாம் தொழுதலும் பாட்டு இவனை இவ்வுலகெல்லாம் தொழுதலும் இறைமையின் இருந்துகின்றோம் குவிமொழி சூட்டுவான் வேண்டுபகாரண நீர் கொணர்மின் நன்றே அவரவே கொணர்ந்தபின் மைந்தனை மடங்கள் ஆதனத்தின் நேற்றே சிவபிரான் திரு அவிடுக நீராட்டினன் மகுடம் சேர்த்தான் இவனை உலகங்கள் யாவும் தொழுது வழிபடும் தலைமை தானத்தில் இருத்துகின்றோம். கவிக்கின்ற முடிசூட்டு விழாவிற்கு வேண்டும் பொருட்கள் நீவிர் கொண்டு வம்மின் என்றருள
அவர்கள் அவற்றை கொணர்ந்த பின்னே சிவபெருமானார் மகனாரை சிங்காசனத்தில் ஏறச் செய்திருத்தி திருமுழுக்காட்டி திருமுடி சூட்டினார். அரசினுக்குரிய நல்லணிகளான் அலங்கரித்து அன்பு கூற பிரமனை மாயனை தேவரை முனிவரை பெற்பின் நோக்கி உரனுடைய உமக்கலாம் நாயகனுவன் இடையூற்றி நிற்கும் கரவிலா நாயகனானாம் வைத்தனங் கண்டுகொண்மின் அரசு ஏற்றற்குரிய நல்லாடை அணிகள் புறவற்றால் அலங்கரித்து அன்பு பெருக பிரமனையும் திருமாலையும் தேவரையும் முனிவரையும் விருப்பொடு நோக்கி இவன் வலிமையுடைய உங்கட்கெல்லாம் நாயகன் ஆவன் பிக்கினங்களுக்கும் வெளிப்பட நாயனாக நாம் வைத்ததனம் கண்டு கொண்டுமின். தீயவத்தானவர்க்கு கூறிழைப்பான் இவன் என்று செப்பும் தூயவன் வாய்மொழிதனை தலைமிசை கொண்டனர் துதித்திரஞ்சி மாயவன் முதலியோர் கணேசனை வணங்கினார். கையுறைகள் ஏயுமார் உதவினர் விடை கொடுத்தத்தம் இருக்கை சேர்ந்தனர். இவன் கொடிய அசுரர் செயலுக்கு இடையூறு செய்வான் என்று கூறும் புனிதன் திருவாய் மொழியை தலைமேற்கொண்டனர். தொழுது தோத்திரங்கள் சொல்லி திருமால் முதலானோர் கணேசனையும் வணங்கினர். தந்தம் தகுதிக்கேற்ப காணிக்கை வழங்கினார்கள். விடை பெற்று கொண்டு தமக்குரிய பலங்களை அடைந்தனர். விநாயகர் திருவிளையாடு. விநாயகர் திருவிளையாடு. பொருவெருந்தடவனடும் புழைக்கை ஏந்தலும் இருமுதுகுழவர் தாள் இறஞ்சி மேவுனாள் ஒருவரும் கணங்களோடு உலவியங்கனும் திருவிளையாடவி சிந்தை வைத்தனன். ஒருவரும் நிகரில்லாத பெரிய நீண்ட தும்பிக்கையுடைய தோற்றலும் இருமுது குரவராகிய தந்தை தாயார் தம் திருவடிகள் பணிந்தெழுந்து ஒழுகும் நாட்களுள் ஓர் நாள் விட்டு பிரியாத கணங்களோடும் இவ்விடத்து முலவி திருவிளையாடலில் சிந்தையை செலுத்தினர். ஒளித்து நின்றுடன் பயில் உழைச்சுரர் மிசை தெளித்தெழு உலக்கை நீர் திவலை தூயிது துளித்தது முகிலனச் சொல்லி உள்ளகங் களிப்பவான் கருமையை காட்டி வஞ்சித்தும் மறைந்து நின்று உடன்பயிலும் நீங்கா சிறுவர் போல் சிறுவர் மேல் தெளித்து எழுகின்ற உட்டுளையுடைய துதிக்கையால் உள்ள நீர்த்துளிகளை தூவி இதனை முகில் துளித்ததென சொல்லி உங்களுக்குள் மகிழ்ந்து கரிய முகங்களை காட்டியும் மாட்டியும் அவர் அந்த தும்பிக்கையை வச்சு எல்லாருக்கும் விளையாட்டு காட்டுறார். சின்ன பிள்ளை குணம் இருக்குன்னு தானே. உலக்கையின் மோந்து உயிர்ந்தும் பூமியை குமிழ்த்து முன் அணிந்தன பழமை கூர்ந்த என் தொழில் தகல் பதாளத்து உலகம் யாவையும் பாதாளத்து உலகம் என்ற பாம்பு உலகம் யாவையும் இழுத்தெடுத்து அணியன புயத்தினேற்றியும் துதிக்கையால் தரையை மூந்து நெட்டு விட்டு பூமியை குளிப்பட செய்து முன்னம் அணிந்துள்ள பாம்புகள் பழமை மிகுந்தன என்று அகற்றி அகனவ பாதாளத்தில் நாகுலத்தில் உள்ள பாம்புகள் எல்லாவற்றையும் இழுத்தெடுத்து அணிகளென புகத்தில் ஏற்றியும் பழைய பாம்புகளை கட்டி எரிஞ்சு போட்டு புது பாம்புகளை அணிகளென பூண்டுறாராம். அது நாகுலத்துல இருந்து எடுக்கிறாராம் பாம்பு வெள்ளத்தை பிளந்து. ஓகே 9 கோள்களும் உடுக்கணங்களும் துன்பரப்பிணித்தசை திருவசூத்திரம் வன்பனை கரத்தினாற் பறித்து மார்பிடை அன்பமருள் நவமணியாரமாக்கியும் 9 கிரகங்களையும் 27 நட்சத்திரங்களையும் துன்பம் உறாதபடி கட்டி அசைக்கின்ற திருவ நட்சத்திரத்தினின்றும்
கயிற்றை வெளிய பனைமரம் போன்ற துதிக்கையாற் பறித்து விருப்பம் மருவிய நவமணி மாலையாக அணிந்தும் திருவன் செய்கை திருவனார் பிணித்து சுட்டும் சூத்திரம் தட்பக்கொட்கும் உருவவான் கோளும் நாளும். கச்சி காஞ்சி நகர் 267. என்ன நீர் கண்டலாதிருப்பதென்ன பன்னகம் அவற்றையும் கனன்று பற்றி வான் மண்ணிட வீசி அங்குடைந்த வான் நதி தன்னுடை தந்தை போற்ற சடிலத்து ஏந்தியும் என்ன நீர் கண்டு எழுந்து நில்லாம என்ன காரணம் என்ன பல மலைகளையும் வேண்டு பற்றி வானில் போம்படி வீசி அதனால் உடைபட்ட ஆகாய கங்கையை தன்னுடைய தந்தையாகிய சிவபுராண போல சடையில் தாங்கியும் இருக்கு. படியுங்க இவ்வகை பல கலிநிலத்துறை இவ்வையக பல சிறு குறும்பும் குறும்பெங்கனும் இவ்வகை பல சிறு குறும்பு இவ்வகை பல சிறு குறும்பு எங்கனும் இயற்றி கவ்வை நீர் விளையாட்டினிற் காதலன் ஒரு நாள் பௌவம் யானையும் கடல் பௌவம் யாவையும் உலக்கினன் பாற்கடல் பூந்தான் கொவ்வைவாய் உமை பயந்தருள் குஞ்சர குரிசில். இவ்வாறு பல சிறிய திருவிளையாடல்களை யாண்டும் புரிந்து ஒளியுடைய நீர் விளையாட்டின் விரும்பினாகி ஒரு நாள் கடல்களை அனைத்தையும் கலக்கினான். கொவ்வை கனிவோரும் அதரங்கள் அமைந்த உமையம்மையார் தந்த யானமகனுடைய பெருமை சிறந்த பெருமான் திருப்பார் கடலில் புகுந்தன. பெருமை எல்லாத்தையும் முடிச்சுக்கொண்டு திருமால் வால்கடல்ல விளையாட்டு காட்டு அதுக்குள்ள போட்டாரா புகுந்தவள் நீர் முழுதும் குலைக்கையின் மடுத்தான் மிகுந்தவன் மணி நீரிறை வெம்பணிக்கோன் முகுந்தனன் முந்தியன் விருந்த நான் முகப்பிரான் முகுந்தன் சந்த மன்னவன் திருவும் அப்புகழை கையுள் சார்ந்தார் புகுந்து பாற்கடல் முற்றும் துதிக்கையில் முகந்து கொண்டனன் பல்வகையான மணிகளின் தொகையும் நீரில் உறைகின்ற உயிர் வருக்கங்களும் பாப்பரசாகிய ஆதிசேடனும் திருமாலின் கொப்புளில் விளங்குகின்ற நான்முகனும் திருமாலும் பறவை அரசனாகிய கருடனும் திருமகளும் துதிக்கையுள் சார்ந்தனர். வருங்கடற்பரப்பகட்டினில் எஞ்சு மங்கள் உருங்கரும் பெருஞ்சேற்றிடை ஒளிப்பென முன்னால் நறுந்துளாய் அணியாமையை நலிபுறப்பற்றி குறும்படக்கிய பிரான் வருதிறங்குறித்தன போல் நீ பரந்த கடற்பரப்பினது நடுவில் புலக்கையில் புகுந்தவை புகாத நின்ற ஆமைகள் மிகக்கரிய பெருஞ்சேற்றில் ஒளிப்பென முற்காலத்தில் நிறைய துளாய் அணியும் திருமாலாகிய ஆமையை பற்றி கொடுமையை அடக்கிய பிரான் வருதிறங்கருதின போல. துளாய் அணி ஆமை என்பது பானந்தான் மண் தின்ற பானமே என்னும் சொற்றரர் போன்றின்புறுத்தும் பிரானிடத்து வருதிறங்குறித்தது போல என்னும் பொருள் தருதலும் காண்க. கச்ச பேசப்படலத்துள் காண்க ஆடு பகையனின் குட்டி உறவு என கொள்வது. அன்றுபடி தண்ணி எடுத்து கோபம் புள்ளியல் உறவண்டமாய்த்தான் மாயமீன் விழிப்பறித்தவன் முன்வரும் மேயவாறு கண்டனன் பென துடிப்பென சிலமீன் பாய பூம்புனல் அரசன்னம் பனுக்கிடுந்திரை போல் சேவன்மணி வைன் தொடும் இமைப்பென சிலவே. திருமாலாகிய அவதார மீன் கண்ணை பறித்த சாத்தனாருக்கு முன்னே தோன்றிய பிள்ளை வந்தவாறு கண்டு துடிப்பென போல துள்ளுவன சில மீன்கள். பரவிய பூக்களை உடைய நீர்ராசனாகிய வருணன்
விரும்பத்தக்கவனாகி விநாயகப் பெருமானுக்கு இருக்கும் கப்பம் போல செந்நிறம் வாய்ந்த பல மணிகள் சில இடந்தோறும் ஒளிவிடுவன. அவர் தண்ணியை இழுத்ததால எல்லாம் அதுக்கு இருந்த மீன்கள் ஆமைகள் எல்லாம் தவிக்குதான், தண்ணி வத்தி போச்சு. ஐயன் வாசவிற்காற்றினில் அலைகள் மிக்கவிந்து வெய்ய பேரொளி காட்டுவ பிறவியின் கடல்கள் மையகன்றதம் கிளை வரங்கூர்ந்தமை காணூ கையறிந்தழு திறங்கி விழுந்தரட்டுவகடும் கையறிந்தழு திறங்கி விழுந்தரட்டுவ கடுக்கும். தலைவனாகிய விநாயகப் பெருமான் நீண்ட காதுகளை அசைத்த எழுகின்ற காற்றினால் ஏனைய அகன்ற கடல்கள் அலைகள் வேகமாக வீசி பேரொளி மிகச் செய்தல் குற்றமற்ற தம் சுற்றமாகிய பாற்கடல் வறுமை மிக்கமை கண்டு கையால் வயிற்றில் அடித்து கொண்டு அழுதினங்கி வீழ்ந்து அழுதலை ஒக்கும். இன்னவாறு பாற்கடல் வரந்தழிவுறையிருங்கை தன்னில் ஏற்ற நீர் மீளவன் தரமிசை விடுத்தான். அன்ன நீருடன் வீழ்ந்தனர் அயனறி முதலோர் துண்ணு நீர் படுதுரும் பெனத் திசை தொறுஞ்சிதர் இங்கனம் பாற்கடல் பற்றி அழிவெய்த துதிக்கையில் ஏற்ற நீரை மறுபடியின் தரமேல் விடுத்தான். அப்பிரமெனும் திருமாலுமேனியோரும் நீரிற்பட்ட துரும்பு போல திசை தொறுஞ்சிதறி நீருடனே வீழ்ந்தனர். பின்னர் ஓரிடை திரண்டு உடன் குழி ஈனர் பெரிதும் இன்னலுற்றமை தத்தமன் முற்பேசினர் எளியோம் முன்னை நல்வினை பயத்தினால் என்று மூதுலகம் தண்ணீர் வந்தவா மறுபிறவிப்பென மதித்தனரால். குரல் பண்ணு கொஞ்சம் மேல ஓட்டு எடுக்கிறேன், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பின்பு யாவரும் ஓரிடத்தில் திரண்டு தமிழ் நெருங்கி மிகவும் துன்பமுற்றமே தங்கள் கலந்து பேசும் அரியன் முதலோர் புன்மையே மாகிய நாம் முன்பு செய்த நல்வினையின் பயனால் இன்று பழைய உலகத்தில் வந்த வகை புதிதனற்குரிய மறுபிறப்பே என எண்ணினர். திருமால் சங்கிழந்தமை அறிதல் மருட்சி தீர்ந்த பின் மாயவன் நெடுக்கையின் வலுவும் உருட்சி கொண்டவன் சங்கினை காண்கிலன் உயங்கி வெருட்சி கொண்டனன் தேடினன் வியன் திசை புறத்து திருட்சி கொண்டது ஒளிப்பது கேட்டனன் செவியின். பேர் எடுத்து போட்டார் போல, அதானே விளம்பு படலம் தானே இவர் எடுத்து போட்டார் போல இருக்கா. திருமால் மயக்கன் நீங்கி தெளிவு தோன்றிய அளவில் இடக்கையினொன்றும் வளவிய திரண்ட வெள்ளிய பாஞ்ச சன்னியத்தை கண்டிலனாய் வருந்தினன் அஞ்சி தேடினன் பரந்த திசைபுறத்தில் அச்சங்கு தெளிந்து ஒலித்தலை தனது செவியில் கேட்டனர். இவர் நித்திர தியானத்துல இருந்திருப்பாரு, அங்கே ஓடிக்கிறாங்க. ஓசியால் அது பாஞ்ச சயன்னிய மென உணர்ந்த அவ்வாசையிற் சிலர் தமை செல விடுத்தனன் அவர் போய் மாசில் அங்கர பிரான் கணம் வாயிடை கொண்ட வேசருஞ்சுரி முகத்தினை கண்டு மீண்டுரைத்தார். முழக்கினால் அது பாஞ்ச சன்னியத்தின் முழக்கம் என உணர்ந்து அவ்வோசை வருந்திசையில் சிலரை செலுத்தினார். அவர் ஓசை வழியே போய் குற்றமற்ற அங்க பெருமானுடைய கடத்தவர்கள் ஒருவர் வாயிடை கொண்ட தளர்வர ஒலிக்கும் அச்சங்கினை கண்டு மீண்டு வந்து கூறினர். திருமால் திருக்கையிலை அடைதல். சொன்ன வாசகம் கேட்டுளந்துளங்கி மற்றினி நான் என்னை செய்யவல்ல நன்று தாவினன் கணங்களோடு எழுந்து பன்னக பகை அரசு மேல் கொண்டனன்
படர்ந்தான் கன்னிபாகன் வீற்றிருந்தருள் வெள்ளியங்கைலை. கணுத்தலைவர் கூறிய உரையை கேட்டு மனங்கலங்கி, அந்த ஆக்கள் வந்து சொல்லியிருந்தா அங்க சங்கு இருக்கு கரையிலே ஒதுங்கிட்டு மனங்கலங்கி இனி நான் எவ்வளி அதனை பொருள் என்று ஆராய்ந்தான். குழாத்தோடும் எழுந்து உமியம்மே இடங்கொண்ட பெருமான் வீட்டிற்கும் திருக்கைலைக்கும் பாம்பிற்கும் பகையாகிய கருடன் மேற்கொண்டு சென்றனர். கரடவான தேறி அங்க போறாராம் கைல மலைக்கு. தாப்பன முறை வைக்க போறாராங்க முறைப்பாடு. அங்கு நந்திதன் அருளினால் தடை கடந்தணுகி எங்கள் நாயகன் திருமுன்பு விழுந்து தாழ்ந்தெழுந்து பங்கையக்கரம் குவித்து நின்றிமவரை பயந்த நங்கையோடுரை செவ்வி கண்டினது நவில்வான். முதல் வாயிலில் நந்திதேவர் தம் அருளை பெற்று தடை நீங்கி உள் நெருங்கி எங்கள் நாயகன் திருமுன்னர் தாழ்ந்து விழுந்தெழுந்து தாமரை மலரனை கரங்கள் குவித்து நின்று உமையோடும் பெருமான் எழுந்தருளுள்ள காலம் நோக்கி இதனை வேண்டுவான். அன்னலே உனதானையின் நடியனேன் கடலுள் கண் வளர்ந்தனர் தூங்கிட்டார். கடலுக்குள்ள கண் அயர்ந்துட்டாராம். ஆடல் செய் கணேச பண்ணவன் கடற்புணலோடும் என்னையும் பெனக்கையுன் மடுத்தனன் விடுத்தனன் மீளவும் உலகில் தலைவனே உடைய ஏவல் உட்பட்டு திருப்பார்கடலில் அறுதுயில் கொள்ளுங்காலை அவ்விடத்து திருவிளையாடலை புரியும் கணேசன் புத்தோள் கடல் நீரோடும் என்னையும் பனிய ஒத்த துதிக்கையில் முகர்ந்து கொண்டனன் மீளவும் உலகில் விடுத்தனன் காவல் நிமித்தமாக கொள்வன யாவும் சிவபெருமான் கட்டளையாதலின் உனது ஆணை கண் வளர்ந்தனர் என்றனர். தொழிலாட் தளர்ந்த கண் ஒளி வளர்தல் உறக்கத்தான் ஆகலின் அதனை கண் வளர்தல் என்பது வழக்கு. மருகு சூழ்மணி மன்றுளாய் நின்னருள் வலியான் மறுபுறப்பென உயர்ந்து நின் பால்வரப் பெற்றேன் மருகும் அப்பொழுது என் கையில் வலியின சங்கை வலியின சங்கை மறுவில் அங்கெர பிரான் கணத்தொன்று உளவியத்தால் அன்பருள்ளம் சுழன்று சுழன்று வருதற்கிடனாய் அழகிய அம்பலவனே நின் திருவருள் வலியால் புனரியன்மம் மறுபுறப்பென மதிக்கத்தக்க வகையில் பிழைத்து நின்னிடத்து வரப்பெற்றேன். அவற்றை செய்யாத மறுபுறப்பா போச்சாம இருக்கு. மனம் சுழலும் அப்பொழுது என் கையினின்று நழுவிய வலம்புரி சங்கை குற்றமில்லாத விநாயகப் பெருமான் கணத்துள் ஒன்று கவர்ந்து கொண்டது. தானோர் வாழ்க்கை கொண்டு ஓதலின் மன்றுளாய் என்றனர். தன்னையும் ஏனைய உயிர்களையும் காத்தல் இறைவன் செயலாகலின் நினதருள் வலியினால் உய்ந்து என்றும் திருவிளையாடல் ஓர் நலம் குறித்தே நிற்குமாகலின் மறுவில் என்றும் கூறினார். விநாயகப் பெருமானுக்கு எல்லாவற்ற கணத்துல ஒன்று கவர்ந்து விட்டுதான் அது அவற்ற கணத்துல ஒன்றுதான் எடுத்து. ஐயனே அது அடியனேன் கரத்தை தருளே தருளே செய்ய வேண்டுமென்றிருந்திரஞ்சலும் சிறுமான் கையன் நம்பிரான் கவுரி பாற்கட்டை கடை செலுத்தி பையம் உண்டவ கீழென வாய்மலர்ந்தருள்வான். தலைவனே சங்கம் அடியனேன் கரத்தில் வந்து தங்க அருள் செய்தல் வேண்டுமென்று பலகால் தாழ்ந்து கூறி வணங்குதலும் மானேந்திய பிரானார் கவிரிவால் கடைக்கண் பார்வையை போக்கி உலகினை உண்ட திருமாலுக்கே என்று திருவாய் மலர்ந்தருள் செய்தார். திருமால் தம் காவல் கடந்த வலம்புரி பெருமான் காப்பில் இருந்தலின் இங்கனம் வேண்டினர்.
உன் மகன் குறும்பினை பாராய் என கவுரிவாட் கட்கடை செலுத்தினார். பிரகிருதி மாயா புவனந்தம் வியாபித்துள்ளவர் ஆகலின் வையம் உண்டவ என்றனர். உனக்குரைப்பது உலகு குறைப்பதுவாம் எனவும் ஆகும். பலம் புரிந்த பேராண்மையோய் யாம் இது வல்லேம் பலம்புரி சங்கு நீ பெற காஞ்சியில் வைகி வலம்புரி கணபதியை நின்னத்திமால் வரமேல் பலம்புரிந்து தா பித்தருச்சனை புரிமரபாள் வெற்றியச் செய்த பெருவீரனே, யாம் இதனை செய்யும் வெண்மையுடையோம் உடையேம் அல்லம். பாஞ்ச சந்நியத்தை நீ பிறற்பொருட்டு காஞ்சியில் தங்கி பலம்புரி சங்கினை தருதற்குரிய கணபதியை என்னுடைய அத்தி கிரியில் எழுந்தருளுவித்து பலம் வந்து முறைப்படி அர்ச்சனை செய். பலம் புரிந்த பேராண்மை யோய் முன்பின் தொடர்புகளை நோக்குங்கால் குறிப்பு நிகழ்ந்தது போலும். மேலும் வெல்லோம் என்பது அதனை வலியுறுத்துகிறது. விநாயகரை வழிபாடு செய்து பிறலாயிருக்க அது செய்யாமையை நோக்குக. வெல்லோம் வெள்ளார் திரை கொடுப்பார் வெள்ளார் திரை கொள்வார் இலக்கண கொத்தின் ஆசிரியர் காட்டுதலில் இரண்டிற்கும் பெரும் உடன்பாடு எதிர்மறை. விநாயகரை வழிபடல். பெரிய பிள்ளையார் கதையிலும் விநாயகரை வழிபட்டு தானே பாம்பு வருமானா இருந்தும் தங்களுக்கு அந்த வல்லமை இல்ல, அவர்கிட்ட இருந்து எடுத்து தருது தங்களுக்கு இயலாதுன்னு சொல்றாரு. அவரைத்தான் போய் வழிபடுன்ற விநாயகரே. அன்னவன் திருவருளினார் பெருகெனும் அருளை சென்னி மேற்கொண்டு விடை கொண்டு மீண்டு காஞ்சியினில் கொன்னும் மேற்றிசை வாயிலர் குகையுடை அத்திக்கண்ண கந்தனின் வலம்புரி கணேசனை இருத்தி. அத்திக்கண்ண கந்தனில் அத்திக்கண்ண அகந்தனில் வலம்புரி கணேசனை இருத்தி. அகந்தனின் மனத்தில் அவ்வங்கரனை அங்கர பிள்ளையின் அருளால் சங்கினை பெருக என்னும் அருள்வாக்கை சிறமேற்கொண்டு விடைபெற்று கொண்டு மீண்டு வந்து காஞ்சிபுரத்தில் பெருமை மிகும் மேற்றிசை வாயிலில் அமைந்த குகையுடைய அத்திகிரி என்னும் கல்மலையில் வலம்புரி விநாயகரை பெருமானை தாவித்து தருக்கு நீங்கி ஆவாகனம் பாத்தியாசனம் அருக்கியம் புனல்லாட்டுடை பூநூல் உகந்த வருக்கம் தூப தீபம் பல பண்ணிய வருக்கம் குறுக்கொள சுண்ணமார் வாகடை குளிர் புனல் புறவும் முனைப்பிளந்து வருவித்து கால்களவு நீர் பருகு நீர் சிரத்தில் தெளிக்கும் நீர் திருமுழுக்காட்டல் உடை பூநூல் கலவை சந்தனம் நறும்புகை விளக்கு சுற்றுண்டி வகை நிவேதனம் நிறங்கொண்ட வாசனை பொடி அரிய பாக்கு வெற்றிலை குளிர்ந்த நீர் வேறுள்ளனவும். கந்த வருக்கமண்டா சந்தனம் கலவை சந்தனத்தை தான் இந்த கந்த வருக்கம் என்று சொல்றோம். ஓங்கு பாட்டு ஓங்கு தந்தி காயத்திரிமணிவினால் உதவி வீங்கு காதலால் வலஞ்செய்து புவியிடை வீழ்ந்தான் அங்கு நின்று கைகொட்டின நாடினன் அழுதான் தீங்கு தீர்மறை மொழிகளால் துதிபல செய்தனன். உயர்ந்த விநாயக காயத்ரி மந்திரத்தால் இவற்றை உதவி ஒரு விருப்பொடும் வலம் வந்து நிலமுற வணங்கி எழுந்து நின்று கை கொட்டி ஆடினான் பாடினான் அழுதனன் குற்றந்தவிர இந்த வேத மந்திரங்களால் தோத்திரம் பல செய்தனன். பிள்ளையாரும் லேசுப்பட்டவர் இல்லை, எல்லாரையும் ஆட்டி படைக்கிறேன். திருமால் விநாயகரை துதித்தேன். ஐயா மறை முடிவும்
தேராத ஆனந்தமையா பிரணவத்தின் உட்பொருளே வேளமுக கையாய் ஒளியாய் கரியானே பொன்மயமாய் செய்யாய் பசியாய் பெருங்கருணை தெய்வமே. ஐயனே, வேதங்களாலும் தெளியப்பெறாத ஆனந்த வடிவினே, சிவசக்தி பிரணவத்திலே தோன்றியமையினாலும் ஓங்கார வடிவமாக விளங்குவதனாலும் அதனின் உட்பொருளே யானை முகம் தும்பிக்கையும் உடையவனே, 5 நிற திருமேனியனே, பெருங்கருணை உடையதுவே, ஐம்பெரும் பூதநாயகன் என்பார் 5 நிறங்களையும் எடுத்தோதினர். சச்சிதானந்த வடிவினனே என்பர். மறைமுடி தேராத ஆனந்த மெய்யனே என்றனர். நல்லோர்க்கும் வானோர்க்கும் நன்னும் இடையூற்று கில்லாமை நல்க அவதரித்தும் மானே வல்லார் முலை உமையாள் என்ற மலகளிரே பொல்லார்க்கும் தானவர்க்கும் உருளைக்கும் புத்தேளே நல்லார்க்கும் தேவர்க்கும் நேருமிடையூற்றினை தவிர்த்து அருள் செய்ய வந்த விக்கின ராசனே, சூதாடு கருவியை நிகர்க்கும் கொங்கையுடைய உமையம்மை பயந்த இளங்களிரே கொடியோர்க்கும் அரசர்க்கும் இடையூற்றச் செய்யும் வேளமுகப்பிரானே. சூரன் உயிருண்டு சுரருலகங் காத்தளித்த வீரனுக்கு முன்பிறந்த வித்தகா முப்புறமஞ்சேர ஒருத்த திருவாள நீண்டெடுத்த வாரணமே எந்தாய் வலம்புரி குஞ்சரமே. சூரபதுமனை வீட்டி தேவருலகை காவல் செய்தருடைய முருகப்பெருமானுக்கு முன்னர் தோன்றிய சதுரப்பாடுடையவனே, திரிபுரத்தையும் ஒருங்கு சாய்த்த செல்வன் பயந்து வளர்த்த ஜானையே, எனது தந்தையே, வலஞ்சுளித்த தும்பிக்கையுடைய குஞ்சரமே. இவ்வளத்தையும் சொல்லி அவர் கும்பிடுற இல்ல, அவர் பிள்ளையாருக்காண்டி முருகனை உழுக்கணும். முருகன் ஓலையும் சொல்லி எடுத்தன்று பயிர் வளர்த்தல் இயலாதவாறு வல்லரசுரர் மாள நல்ல சுரர் வாழ வெள்ளை வடிவேல் தொட்டமை பேச பெற்றது. இனி வார ஒரு தலங்கத்தோட நிப்பாட்டுவோம். ஒரு என்ன லிங்கம் வருதோ அதை நிப்பாடும். சின்ன குட்டி வருது இல்லை படியும் பண்ணியமும் வெண்கோளும் பாசாங்குசப்படையும் நன்னிய செங்கை தலத்து நாதா ஒரு கோட்டு தண்ணிய வெண்புரை தாழ் சடையாய் மெய்யடியார் எண்ணிய எண்ணாங்கீந்தருணும் வள்ளலே. மோதகமும் தந்தமும் பாசமும் அங்குசமும் பாசம்ன்றவரு அங்குசம் வேறு பாசாங்குசம் பற்றிய செவ்விய கரதலமுடைய நாதனே, கரங்கள்ல உடையவனே, ஒற்றை தந்தம் குளிர்ந்த வெள்ளிய விரைதவள் சடையும் உடையவனே, உண்மை பணி செய்தொண்டர் எண்ணிய பொருளை எண்ணியவாறே எழுதிற்பெற அருளும் கொடை குணம் உடையவனே. மண்ணுலகத்தில் பிறவை மாசங்கள் எண்ணி எல்லாம் தாரண்டு படிக்கிறேன் தானே. வழிபடுவோர்க்கை பிடத்தின் வைப்பே உமையாள் விழிகளிப்ப நீ முன்னேர் விளையாடும் காலை ஒளி மதக்கையீடு புகுந்து வர பெற்றேன் இழிவகன்று மெய்த்தூய்மை எதினேன் யானே. அருள் வழி நீட்போர்க்கு தளர்ச்சியுற்ற வழித்தாங்கும் திருவே, உமையம்மையார் விழிகளுக்கு விருந்து செய்ய கடலில் புகுந்து திரு விளையாட செய்த போது மதம் பொழிகின்ற தும்பிக்கையுட் புகுந்து வெளியில் வந்தமையால் இழிவு தவிர்ந்து புனிதமான உடம்பை அடைந்தேன் யான். இழிவு அழுக்கு சுந்தரரும் படிச்சிருக்கிறார். திருமாலும் அவருடைய சுதி கேக்குல போய்தான் வந்திருக்கிறேன். அங்கம் பொழுதின் அடியேன் கரத்தகன்ற துங்கப்பனிலமுனை சூழுங்கடநாதன் செங்கைத்தலத்துளதால் செல்வா எனக்கு அதனை இங்கிப் பொழுதே அளித்தருளாய் என்றிருப்ப. அவ்விடத்து அக்காலத்தில்
அடியேன் கரத்து நின்று நழுவிய உயர்ந்த பாஞ்ச சன்னியம் உன்னை சூழ்ந்தேவல் செய்யும் கணத்தலைவன் செங்கை தலத்தில் உள்ளதாகலின் செல்வனே எனக்கு அதனை இன்னே அளித்தருளா என்று குறையிறப்ப காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பாயின் இப்பொழுதே அருளுக என்றனர். பின்னா என்னாத அருள் செய்வ பெரிய பெருமான் அடிகளே. திருஞான சம்பந்தர் படிச்சிருக்கிறாராம். ஓம் நமச்சிவாய வாழ்க. திருமால் சங்கு வருதல் நாளை படிப்போம். என்னன்றி வியாழக்கிழமை.